ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் காணிக்கையாக வைத்தார்கள். கிழக்கிலிருந்து வந்த அறிஞர்கள் வானசாஸ்திரிகள் புதிதாக வானத்தில் தோன்றின நட்சத்திரத்தை ஆராய்ந்து ராஜா ஒருவர் பிறந்திருக்கிறார் என்று அறிந்து நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டு அறிந்து கொண்டு அவருடைய நட்சத்திரத்தை திரும்பவும் கண்டு அதை பின்தொடர்ந்து சென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குழந்தையாக கண்டு அவரை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அவருக்கு காணிக்கையாக வைத்தார்கள். 3 விதமான காணிக்கைகளை அவர்கள் படைத்தார்கள்: பொன், தூபவர்க்கம், வெள்ளை போலம். அவர் ராஜாதி ராஜா, ஏக சக்கராதிபதி, தேவனுடைய குமாரன், சர்வலோகத்தின் ராஜா. அதை உணர்த்தும் வண்ணமாக அவர்கள் பொன்னை ஆண்டவருக்கு காணிக்கையாக படைத்தார்கள். தேவகுமாரன் மனிதனாக இந்த பூமியிலே வந்து நமக்காக தம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க போகிறார். தம்மையே பாவ நிவாரண பலியாக, குற்ற நிவாரண பலியாக, கிருபாதார பலியாக ஒப்பு கொடுக்க போகிறார் என்பதை உணர்த்தும் வண்ணமாக வெள்ளை போலத்தை, அதாவது நமக்காக மரிக்க போகிறார் என்பதை உணர்த்தும் வண்ணமாக காணிக்கையாக படைத்தார்கள். தேவனுடைய குமாரன் நமக்காக ஜீவனை கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து நமக்கான பாவ பரிகார திட்டத்தை, தேவ திட்டத்தை நிறைவேற்றி முடித்ததுனால பிதாவாகிய தேவனிடத்தில் பரிந்து பேச போகிறார். ஒரு பிரதான ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ய போகிறார் என்பதை உணர்த்தும் வண்ணமாக தூபவர்க்கத்தையும் அவர்கள் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்த காணிக்கைகளிலேயே இயேசு கிறிஸ்து யார், அவர் எப்படிப்பட்டவர், என்ன செய்ய போகிறார் என்பதை உணர்த்தும் விதமாக காணப்பட்டது. அவர் எதற்காக மனிதனாக இந்த பூமியிலே வந்தாரோ அதன் நோக்கத்தை புரிந்து கொண்ட நாம் அவர் விருப்பப்படி செய்வோமா? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, தேவனுடைய குமாரன் மனிதனாக இந்த பூமியிலே பிறந்து எங்களுக்காக ஜீவனை கொடுத்து பாவ தண்டனையில் இருந்த எங்களை மீட்டுக்கொள்ள வந்தவரே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜாதி ராஜாவாக நீர் திரும்பவும் வந்து எங்களை அழைத்து சென்று நித்திய காலமாக உம்மோடு கூட நாங்கள் வாழ்வதற்காக எங்களை அழைத்து செல்ல போகிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக நீர் இந்த பூமியிலே வந்த நாளை நாங்கள் நினைவு கூறும் வண்ணமாக இந்த கிறிஸ்மஸ் நாளிலே எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் கர்த்தர் வந்து பிறந்து எங்களை நீர் மீட்டுக்கொள்ள உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.